பிரியதர்ஷினி. நான் போஸ்ட் பேசிக் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே, எதனால நர்சிங்ல உங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட ஆம்பிஷன் வந்து ஆர்கிடெக்ட் தான். பட் வீட்டில் வந்து சரி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் கிடைச்சா படி அப்படின்னா, கவர்மெண்ட் கிடைச்ச உடனே போ அங்கே தான் நீ படிக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால ஓகே, ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட். இங்கே படிக்கிறதுல என்ன யூனிக்காக இருக்குது மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எம்எம்சி அப்படின்றதே ஒரு இதுதான். ஏன்னா வந்து எல்லாருக்கும் இருக்க மாதிரி இங்கே சீட் அப்படி கிடையாது. மொத்தமாக எனக்கு வந்து 2 சீட்டு தான் இருந்தது. ஆனால் அப்ளை பண்ணது வந்து 2000 அதில் கிடைக்கும். அது மாதிரி இது மார்க் பேசிக்கில் தான் கிடைக்கும். நர்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஆன் கேம்பஸ் நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் இங்க ஆன் கேம்பஸ்ல ஜாப் எடுக்கிறதுக்கு கோர்ஸ் முடிச்சு இங்கே கிடைக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா இது கவர்மெண்ட் போது நம்ம வந்து எம்ஆர்பி அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணலாம். உங்களோட கரியர் பிளான் என்ன கோர்ஸ் முடிச்சதுக்கு? நான் வந்து முடிச்சுட்டு ஜிப்மர் எழுதலான்றது. ஜிப்மர்ல ஜாப் எடுத்தா என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? ஸ்டார்டிங் லெவல்ஸ் வந்து பிஎஃப் எல்லாமே சேர்த்து நான் பிடிச்சது போக நமக்கு 90,000. ஸோ இப்போ நர்சிங்கில் உங்களை மதிய கரியர் ஸ்டார்ட் பண்ணணும், நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சு அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு என்னோட அட்வைஸ்னால் நமக்கு நிறைய வந்து நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஆனால் நல்லா ஏர்ன் பண்ணலாம். டெய்லி நம்ம வந்து ஒரு புது பர்சனை மீட் பண்ணுவோம். கிளினிக்கல் சைட் பார்க்கும்போது அதிகமாக வந்து நம்ம எழுத செய்வோம். ஸோ கையை வந்து தயார் பண்ணிக்கணும். ரைட்டிங் ஒர்க் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்டடீஸும். அவங்க படிக்கிற அதே புக்ஸ் அதே தான் நம்மளும் படிப்போம். பேராமெடிக்கல் ஹெல்த் கேர் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லாம் இந்தியாவோட அப்ராட்ல அதிகமாக ஸ்கோப் இருக்கிறது சொல்லப்படுது. அது உண்மை நினைக்கிறீங்களா? இங்கே வந்து நமக்கு நர்சிங் ஸ்கோப்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் இதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இங்கே ஸ்கோப்பு நம்ம ஃபாரினில் வாங்குற அதே சேலரி இங்கே வாங்கலாம். ஸ்டார்டிங்கே 90,000 அப்படி இல்லை உங்களுக்குலாம் நீங்கள் அப்ராட் போகலாம். ரொம்ப நிறைய சவுதி சிங்கப்பூரில் நிறைய வேக்கன்ட் இருக்குது.